அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு, தென் வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷனை பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு இன்னும் எனக்கு வெரிஃபை ஆகலை ப்ரோ, ஏதாவது இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நோ இஷ்யூஸ், வெரிஃபை ஆகுது ஆகலை அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம். ரேங்க் லிஸ்ட்னு வந்துருச்சு அப்படின்னாலே உங்கள் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பெருசாக போயிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறது வரலையே சொல்லிட்டு எதுவுமே பயப்படவே வேணாம். சரிங்களா? ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி போர்ட்டலுக்குள்ளே போன உடனே இப்போ ஷோ ஆகுதுல்ல, இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அட்மிஷன் ஸ்லாட்குள்ளே போங்க. அட்மிஷன் ஸ்லாட்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதில் போய்ட்டு உங்களுக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அட்மிஷன் ஸ்லாட். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, நியூ அப்டேட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நிறைய அப்டேட் இதில் தான் கொடுப்பாங்க. இதில் எந்த விதமான அப்டேட்டும் அதிகம் மேக்ஸிமம் இருக்காது. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் போக வேண்டியது ஆன்லைன் கவுன்சிலிங்ன்ற ஆப்ஷனுக்கு போங்க. சரிங்களா? இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான கட் ஆஃப் ரிலீஸ் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கீழே வந்து இந்த இடத்துல உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு ட்ரை பண்ணுறீங்க, அதை ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஜென்ரல் ரேங்க்கில் எவ்வளோ இருக்கீங்க, தென் கேட்டகரி ரேங்க்கில் எவ்வளோ இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு மூவ் ஆகும். அதாவது செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்றத அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். தென் வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு ஆகலை, இதை பற்றி நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்க வேணாம். கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்னாலும் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.